இந்தியாவின் முதல் பிரதமரும் குழந்தைகளால் ஆசையாக நேரு மாமா என்று அழைக்கப்படும் ஜவஹர்லால் நேரு குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ரோட்டு மேல காரு, காருக்குள்ள யாரு, நம்ம மாமா நேரு என்னும் இந்த வரிகளை பாடாத குழந்தைகளே இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. நேருவின் மீது குழந்தைகள் வைத்திருக்கும் அதீத பாசத்தின் வெளிப்பாடாக இந்த பாடல் பாடப்படுகிறது. ரோஜாவின் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய நேரு தனது சட்டை பையில் ரோஜா மலரை அணிந்து கொண்டிருப்பார். குழந்தைகள் மனதில் வாடாத இந்த ரோஜா நவம்பர் 14, 1889 மலர்ந்தது. அவரின் பிறந்த நாளை தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். இந்த நிலையில்தான் பரஸ்பர சண்டை, பூசலை மறந்து முன்னேற்ற வேலையில் ஈடுபடுக என முதல் சுதந்திர தினத்தில் நேரு பேசியது தற்பொழுது கவனம் ஈர்த்து வருகிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலைவர்களில் ஒருவரான ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இந்தியாவை வழிநடத்தியவர். அணிசேரா இயக்கத்தை உருவாக்கியவரில் ஒருவராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் இந்தியா முழுவதும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் நலன், கல்வி முன்னேற்றம் குறித்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியவரும் நவீன இந்தியாவின் சிற்பி எனவும் அழைக்கப்படுகிறார் நேரு. அப்பா மோதிலால் நேரு வழக்கறிஞர் ஆவார். ஜவஹர்லால் நேரு காஷ்மீரி பண்டிட் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பண்டிட் நேரு என்றும் அழைக்கப்பட்டார். இவர் தனது குழந்தை பருவத்தை டெல்லியில் உள்ள ஆனந்த் பவனில் கழித்தார். ஆனந்த் பவனின் முந்தைய பெயர் ஸ்வராஜ் பவன் என்பதாகும். ஆனந்த பவன் 1930 நேருவின் தந்தை மோதிலால் நேருவால் கட்டப்பட்டதாகும். பின்னர் 1970 இந்திரா காந்தியால் அருங்காட்சியகமாகவும் நேரு கோளரங்கமாகவும் மாற்றப்பட்டது. லண்டனில் சட்டம் பயின்ற அவர் 1912 இந்தியா திரும்பினார். சில ஆண்டு காலம் வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தார். 1916 கமலா என்பவரை திருமணம் செய்து கொண்டு திருமண பந்தத்திற்குள் நுழைந்த அவர் 1919 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கினார். 1928 காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலில் தடம் பதித்த பிறகு பல்வேறு புரட்சிகளை மேற்கொண்டார். 1929 லாகூரில் இந்திய கொடியை மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் முன்னிலையில் ஏற்றியதிலிருந்து தேசிய கொடி பிரபலமடைந்தது. இதற்கு பின்பு காந்தியின் அடுத்த வாரிசு என்று பிரபலமாக அறியப்பட்டார். பின்னர் பல போராட்டங்களில் ஈடுபட்டு நாட்டு விடுதலைக்காக உழைத்த நேருவை இந்தியாவின் பிரதமராக்க காந்தி விரும்பினார். அதன்படி முதல் பிரதமராக நியமிக்கப்பட்ட நேரு விடுதலைக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி பெற்று 17 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக செயல்பட்டு நாட்டு முன்னேற்றத்திற்காக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு சிறந்த திட்டங்களை தீட்டி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றார். தனது வாழ்நாளில் அதிக முறை சிறையில் அடைக்கப்பட்ட பிரதமராகவும் இவர் அறியப்படுகிறார். ஒட்டுமொத்தமாக நாட்டின் விடுதலைக்காக 9 முறை சிறைக்கு சென்றுள்ளார் நேரு. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அவர் இந்தியாவின் பிரதமராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தார். அப்பொழுது அவர் வகுத்துக் கொடுத்த கொள்கைகளே இன்றும் இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கைகளின் முன்னோடியாக பார்க்கப்படுகிறது. 1964 மே மாதம் 27 மண்ணுலகை விட்டு விண்ணுலகை அடைந்தார்.